தேசிகமூர்த்தி சுவாமிகள் தான் இந்த ராஜகோபுரத்தை கட்டினதா சொல்றாங்க. இப்போ உள்ள இந்த திருச்செந்தூர் கோவிலை உருவாக்குனதுல முக்கியமானவங்க காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள். அவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் தங்களுடைய காலங்களில் கோயிலுடைய மண்டபத்தையும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்டது இந்த கோயிலுடைய கோபுரம். 9 தளங்களாக இருக்குது. இந்த கோவில் 2000 3000 ஆண்டு வரைக்கும் பழமையானது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்ச ஒரே கோயில் இதுதான். இந்த கோயில் ஒரு காலத்தில் திருச்சீரலைவாய் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு சிவபூஜை செய்கிறதுக்காக உட்கார்ந்து மலர்களை எடுத்து சிவன் சிலை மேலே போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தேவர்கள் கூப்பிடும்போது அந்த மலரோடு அப்படியே திரும்பி பார்த்த அந்த உருவம் தான் இங்கே மூலஸ்தானத்தில் உருவமாக இருக்குது. முருகன் வலக்கையில் தாமரை மலரோடையே அருள் புரிகிறார். சூரபதுமன் அப்படின்ற அசுரனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் தம் படைகளோட திருச்செந்தூரில் முகாமிட்டிருந்தார். அப்போது படை வீரர்களுடைய தாகத்தை தீர்க்கறதுக்காக தம் வேலுனால குத்தி இந்த நாழிக்கிணறை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. இந்த நாழிக்கிணறில் குளிக்கிறது மூலயமா நம்மளுடைய பாவங்களை போக்கி புண்ணியம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயிலில் அமைஞ்சிருக்கிற தீர்த்தங்களில் இந்த நாழிக்கிணறு தீர்த்தத்தில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பேர் நீராடுறாங்க. இந்த திருச்செந்தூர் முருகனை பற்றின மகிமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவன் ஒருத்தன் இங்கே கண்மூடி மனமுருக மனதால் வேண்டி கேட்டுக்கிட்டானோ அதுக்கான முயற்சியும் உழைப்பும் அவன் கொடுத்தா அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் மக்கள் நம்புகிறாங்க. விவரம் அறிஞ்சவங்களும் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. இங்கே திருச்செந்தூரில் ஒரு சூட்சுமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல திருச்செந்தூர் கடலில் குளித்து நீராடிட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தூண்டு கை விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு சிதறுக்காய் உடைச்சி அவரை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கோவிலில் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு தனி லைன் வச்சுருந்தாங்க. அந்த லைனில் போனால் ஈஸியாக நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். அது இல்லாமல் முக்கியமான சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது கூட்டம் குறைவாக ஈஸியாக சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வர்றது ரொம்ப விசேஷம். பொறுமையாக சுவாமியை மனதார நல்லா வேண்டிக்கிட்டு நிதானமாக சாமி பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இங்கே அந்த பன்னீர் இலையில் விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்குறதுக்கு கடும் போட்டியாகவும் இருக்குது. ஐயருங்க தனித்தனியாக வச்சுட்டு காசு வாங்கிட்டு தான் ஆனால் அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இலவசமாகவே அதை கொடுக்கறதுக்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவர்கள் எல்லோரும் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான்கிட்ட முறையிட்டாங்க. அவங்களுடைய வேண்டுதலை ஏற்ற சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்கினார். அதிலிருந்து தான் முருகப்பெருமான் தோன்றினார். சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்கிறதுக்கு தான் அவர் திருச்செந்தூர் வந்தார். அந்த வேளையில் முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவானும் இங்கே தவம் இருந்தார். அவங்களுக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் அந்த இடத்துலையே தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மன் கிட்ட தூது அனுப்புனார். ஆனால் சூரபத்மன் அவர் பேச்சை கேட்கல. அதுக்கப்புறம் முருகன் தன் படைகளோடு சென்று முருகன் வதம் செய்தார். வியாழ பகவான் முருகன்கிட்ட தனக்கு காட்சி அளித்த இந்த தலத்திலேயே நீங்கள் எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கினார். அதன்படி முருகனும் இங்கேயே தங்கினார். அதுக்கப்புறம் வியாழ பகவான் விஸ்வகர்மா அப்படின்றவரை அழைச்சி முருகனுக்கு இங்கே கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி கொண்டு ஆட்கொண்டதால் அவருடைய பெயர் ஜெயந்திநாதர் அப்படின்னு அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் அந்த பெயர் தான் செந்தில்நாதர் அப்படின்னு மருவி போச்சு. திருஜெயந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்பெற்ற அந்த ஊருடைய பெயரும் திருச்செந்தூர் அப்படின்னு மருவிடுச்சு. இந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றி இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு சுவையான சம்பவம் இருக்குங்க. அது என்னன்னா 1648 வருஷம் போர்ச்சுகீசியர்களுடைய போரின் போது கிழக்கிந்திய கம்பெனி திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் கோவிலில் இருக்கிற அந்த முருகனை சண்முகரை எடுத்துகிட்டு கடல் பயணமாக கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கடுமையான புயல் காற்றை அவங்க எதிர்கொள்கிறாங்க.
உடனே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசில் தோணுது, அந்த எடுத்துகிட்டு போன அந்த சண்முக மூர்த்தியை வந்து அப்படியே கடலில் இறக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புயல் நின்று அவங்களுடைய பயணம் வந்து சுகமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. முருகனுடைய தீவிர பக்தரான வடமாலியப்ப பிள்ளை அப்படின்ற ஒரு கனவுல தோன்றி முருகன் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் கனவுல தோன்றி வடமாலியப்ப பிள்ளை வந்து மீன்பிடி படகுல போய் 1653 வருஷம் அந்த சிலையை திரும்ப மீட்டிட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ரொம்ப புல்லரிச்சு போச்சு எனக்கு. இங்கே 3 பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு சக்தி வாய்ந்த இடமா காட்சி அளிக்குது. இங்கே உட்காந்து திருச்செந்தூர் முருக கடவுளையும் இங்கே இருக்கிற 3 அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த 3 சுவாமிகளையும் மனக்கண் முன்னால் நிறுத்தி தியானம் செஞ்சால் மனம் வெகுவாக அமைதி அடையும், ரொம்ப லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அமைதியை வேண்டியும் நினச்சது நடக்கிறதுக்காகவும் தினமும் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்களுடைய வேண்டுதலை கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே புத்துணர்ச்சியை தூண்டிவிட்டு நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை தூண்டிவிடக்கூடிய வலிமை வாய்ந்தது இந்த திருச்செந்தூர் முருகர் கோவில். பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. கந்த சஷ்டி விழா வந்து 6 நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சில தலங்களில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்தோட 7 நாள் நடத்துவாங்க. ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தேவி யானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் வந்து சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை அப்படின்னு 12 நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த 6 நாட்களும் பக்தர்கள் இங்கேயே தங்கி இருந்து அதுக்கப்புறம் முருகன் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசனம் பண்ணி நம்ம உடலையும் மனதையும் தூய்மையாக வச்சுக்க ஆண்டவனை பிரார்த்திக்கலாம். முருகனை தரிசனம் பண்ண பிறகு இங்கே அருகிலேயே இருக்கிற அந்த வள்ளி குகைக்கும் ஒரு முறை போயிட்டு வரணும். அங்கே மண் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப அப்படியே புத்து மண் மாதிரி இருந்துச்சு. ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே மூழ்கி இருந்ததுனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கரெக்டான விவரம் தெரியல. உள்ளே போயிட்டு நம்ம அந்த குகை மாதிரியான அமைப்பில் உள்ளே இறங்கி தான் அந்த வள்ளியை தரிசனம் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவிலும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறவங்க இந்த வள்ளி குகைக்கும் போயிட்டு மூவர் சமாதியும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப புண்ணியமாக இருக்கும். தற்சமயம் இப்போ நம்ம பார்க்குற இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலை உருவாக்குனதில் முக்கிய பங்கு வகித்தவங்க காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள். இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் தங்களுடைய காலங்களில் கோவிலை சுற்றி மண்டபங்களையும் கோபுரங்களையும் அமைச்சாங்க. இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற இந்த மூவர் சமாதிக்குள்ளே நுழையும் போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் உருவாகிறது நம்ம உணர முடியுது. எல்லாரும் ரொம்ப மன அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சுனாமி வந்தப்போ கூட கடல் அலை வந்து இந்த கோவிலை தாக்காமல் கடல் உள்வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையெல்லாம் அவங்க ஓவியமாக வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளே வந்த எல்லாருமே வந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மௌனசாமி, ஆறுமுக சுவாமி அந்த சன்னதியெல்லாம் இப்போ வந்து மேலே வந்து லிங்கம் வச்சு அதுக்கு தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 3 பேருடைய சமாதிகள் இருந்தது. இவங்களது சமாதி வந்து கடற்கரையை ஒட்டி தான் காணப்படுது. இவங்களுக்கு பின்னாடி வந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் தான் ராஜகோபுரத்தை கட்டினதாக கூறப்படுது. இந்த சமாதியெல்லாம் பார்த்து வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோம். என் கூடவே நீங்களும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை முழுமையாக பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன்.